சரி, இப்ப நான் சொந்தமா ஸ்டாக் வாங்கும்போது, எந்த நிறுவனத்துக்கு மதிப்பு கூடுது, குறையுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு சிக்கல் இருக்கு. நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிய நம்பி போகும்போது, அவங்க அத சரியா பண்ணிருவாங்க நான் நம்பலாம் இல்லையா? அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட், ம், அவங்க என்ன மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க, ம், அவங்களுடைய நிர்வாக திறமை, ம், மேலாண்மை திறமை எப்படி இருக்கு, ம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் புரியுது சார். நான் சம்பாரிக்கிற பணத்துலருந்து கண்டிப்பா ஒரு பணத்த முதலீடா போடணும். பண்ணணும். அதுதான் என்னோட ஃபியூச்சருக்கு அல்லது என்னுடைய தேவைகளுக்கான ஒரு ஆமா, பெரிய ஆமா. நான் என்னுடைய சம்பாத்தியத்திலருந்து வங்கியில வச்சுக்கிட்டு, நான் பேங்க்ல சும்மா வச்சு சரி பேக்கப்பா நம்ம இவ்வளோ பணம் வச்சுக்குவோம்னு வைக்கிறத விட, அத அப்படியே தூக்கி இன்வெஸ்ட்மென்ட்ல போடும்போது, இங்க வளருது, அங்கே அது அப்படியே வளராம இருக்கு. இப்ப தேங்கியிருக்கு. இங்க இருக்கிற பணத்த நான் ஏன் இங்க வைக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நியாயமாவும், சரியாவும் தோணும். ஆமா. இது எல்லா யங்ஸ்டர்ஸுமே இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு நம்பகத்தகுந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிய நம்பி, அவங்கள சரியான உறுதிப்படுத்திக்கிட்டு, அவங்க சரியான பண்ணணும். ஆள்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ண வேண்டியது அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணுங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். ஆமா. ஏன்னா ஈஸியா போயிட்டு இருக்கும், ஓடிட்டு ம். இருக்கும். டென்ஷன் கிடையாது.